நாளில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் ஓய்வு நாளின் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். ஹாப்பி சாபத். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். நான் 2 கையும் தூக்கியிருக்கேன் தெரியுமா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். யாரும் சாங் சர்வீஸ் நடத்துறவங்க முன்னாடி வரலாம். அங்கிள் கூட நின்று சாங் சர்வீஸ் நடத்த கமான். ஓகே. இந்த நாளில் ஆராதனை ஆரம்பிக்கும் முன்பாக தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நீங்கதான் பாதுகாத்து வழிநடத்துங்க. ஆரம்பம் கொண்டு முடி வரைக்கும் நீங்க தான் எங்க கூட எந்த வழிநடத்தணும். எந்த சத்தம் கேள்வியும் வராதபடி நீங்க தான் பாதுகாத்து வழிநடத்தணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். சரி, ஒரு பாடலை நாம் பாடுவோம். முதலாவது பாடல் பலிபீடத்தில் என்னை பலனை படைக்கிறேன், இந்த வேளை அடியனை சித்தம் போல ஆண்டு நடத்திடுவேன். ஓகே, அற்புதமான ஒரு பாடல். பலிபீடத்தில் என்னை பலனே பாட்டு பாட்டு. வெரி குட், தேங்க்யூ. ஸ்டார்ட் பண்ணலாம். சித்தம் போல
நேசரை தீரமாகும் போது பாடல் Yes,
அற்புதமான பாடல்களை அருமையாய் பாடுறீங்க. நல்ல சிரிச்ச முகத்தோட பாடுறீங்க. அப்படிதான் இருக்கணும். சரி, சிரிச்ச முகத்தோட பாடினாதான் அழகு. மொச்சுன்னு பாடணும் சொல்லி நல்லா சிரிச்ச முகத்தோட அப்படிதான் பாடணும். சிரிச்சு பாடுங்க. ரொம்ப நல்லா பாடுனீங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பா. நாம் அனைவரும் இந்த ஆராதனை ஆரம்பிக்கத்தக்கதாக எழுப்பி நின்று அல்லேலூயா கர்த்தரையே அதிகமாக துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தவரை துதியுங்கள். மெதுவா பாடலாமா, ஜோரா பாடலாமா, வேகமா பாடலாமா? உற்சாகமா பாடலாம். சரிங்களா? ஓகே. நான் பயந்துட்டு தூக்க யாருக்கும் வந்துட போகுதுன்னு சொல்லி செயல்களெல்லாம்
தலைகளை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கவலைக்கண்ணீர்லாம் நீ மாற்றி கொடுங்க அப்பா, எங்களுக்கு தேவையான மன்னாவை எங்களுக்கு தாருங்க. மீதிய நேரமெல்லாம் நீ கூட இருந்து வழி நடத்துங்க அப்பா. முற்றிலும் என்னை தாழ்த்தி ஜெபிங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர், கிருபை என்று உள்ளது. வர வர கொரோனா குறைஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல இல்லாமே போயிடும். கவலைப்படாதீங்க. எல்லாரும் மெடிக்கல் ஷாப்ல போனா எல்லாரும் டேப்லெட் வாங்குவாங்கல்ல. ஆனா அந்த டேப்லெட்ல என்ன இருக்கும் தெரியுமா? எக்ஸ்பைரி டேட் இருக்கும். எப்படி ஒரு டேப்லெட் வாங்கினா அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். அதே மாதிரி ஆரம்பம்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு என்ன இருக்குது, முடிவுன்னு ஒண்ணு இருக்கும். அதனால கொரோனாக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட்டை கடவுள் என்ன செய்திருப்பாரு, குறிச்சிருப்பாரு. அன்னைக்கு அது காணாம போயிடும். அதனால நாம தைரியமா சந்தோஷமா கடவுளோட ஆனந்தமா இருப்போம். அவர் எல்லா காரியங்களும் என்ன செய்வார் அது காட்டும். ஒரு பாடலை உங்களோடு கூட ஒரு விசேஷ பாடலை பாடி தேவ செய்திக்குள்ளாய் நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நாளில நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துவார். கேட்கும்.
களிமண்ணானே என் நாதா நாதா துயவன் நீரே களிமண்ணானே என் நாதா மண்ணான மனிதன் நான் மண்ணுக்கே திரும்புவேன் நாதா மண்ணான மனிதன் நான் மண்ணுக்கே திரும்புவேன் நாதா என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா என்னாலே அல்ல மாலையாகும் என்னாலே அல்ல மாலையாகும் என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா என்னாலே அல்ல மாலையாகும் என்னாலே அல்ல மாலையாகும் என்னாலே அல்ல மாலையாகும். எல்லாம் ஒண்ணும் இல்லை, நம்மளால எல்லாம் ஆவாது. அவர்தான். அவன் யாரு? களிமண். அவர் யாரு? குயவன். அவர் கையில இருக்கிற களிமண் தான். ஒரே ஒரு அமுக்கு அமுக்குனாரா முடிஞ்சு போச்சு நம்ம கதெல்லாம். ஒண்ணுமே கிடையாது. காலையில தோன்றி மாலையில மறைஞ்சு போற பூக்களுக்கு சமம் நம்முடைய வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் பாருங்க, நம்மளை உயிரோடு வச்சு நம்மளை பாதுகாத்து சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கார். இன்னைக்கு அருமையான அக்கா சாந்தக்கா ஐயா சுதாகர் 37 வருடத்தை கூட்டி கொடுத்துட்டாங்க அவங்களுடைய திருமண வாழ்க்கை. இன்னைக்கு 37வது வருட திருமண நாட்களை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். காலையில் அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக கர்த்தருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்காக ஜெபித்தேன். நீங்கள் கூட முடிவில் நாம் அவர்களுக்காக ஜெபிக்க போறோம். அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க அவர்களை நாம் ஆண்டுடைய சமூகத்தில் வைத்து ஜெபிப்போம். நிச்சயமாய் பிரியமானவர்களே, நாம் வாழ்வது ஆண்டுடைய கிருபை. நாம் நிற்பதும் நிர்மலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அதுதான் ஆண்டவர் ஒரு வசனத்தை சொல்லி கொடுத்தாரு. அந்த வசனத்தை இன்னைக்கு நீங்கள் தியானம் பண்ணிட்டு அதற்கு தகுதி உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா இல்லையா என்று சொல்லி நாம் படிச்சு விட்டு போயிடுவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் மலை பிரசங்கத்திலே கர்த்தர் ஒரு வசனத்தை சொல்லுகிறார். 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 5:7வது வசனம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம், வாசிக்காதவர்கள் அதை குறித்து யோசிக்கலாம். வாசிப்போம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயோ பாவம் அப்படின்றதா? நீங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்களா, ஐயோ அப்படின்ட்டா முடிஞ்சு போச்சா? நீங்க நிறைய கிறிஸ்தவர்கள் நினைச்சிட்டு இருக்காங்க பரிதாபப்பட்டா போதுமா? ஒன்னெல்லாம் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தான் உயிரை கூட பணைய வச்சு என்ன பண்ணுவாங்க, தூக்கிட்டு ஓடுவாங்க. இப்பெல்லாம் ஆக்சிடென்ட் ஆனா என்ன பண்றாங்க தெரியுமா? செல்ஃபி எடுத்து நான் நேராங்க. ஒரு ஆளுக்கு பாதி போயிட்டு இருக்குது. ஐயோயோ என்னை தூக்கி போங்க, ஐயோயோ என்னை தூக்கி போங்கன்னு சொல்றாரு. ஒருத்தர் கூட ஒத்துக்க மாட்டான். அது எல்லாம் நின்று போட்டோ எடுத்துட்டு இருக்கான், ஒருத்தர் செல்ஃபி எடுத்துட்டு இருக்கான். அவனுக்கு பாதி போயிட்டு இருக்குது. அவன் உயிர் தப்பி படைச்ச போது தைரியமா கத்துறான். தூக்கத்துக்கு ஆள் இல்ல. எவ்வளவு ஒரு கொடுமை. வெளிநாட்டுல ஒருத்தர் நடிக்கிறான், வேற என்ன நடிக்கிறான், என்ன பண்றாங்க பாக்கலாம்னு சொல்லிட்டு ஐயோ எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நடிக்கிறான். அவன் 1 மணி நேரம் நடிச்சிருக்கான். அவன் யாருமே வந்து பாத்துக்கல. அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். அப்பதான் கடைசியில் எதிர்த்து சொல்றான், பாத்தியாடா இதெல்லாம் மனுஷன் முன்ன மாதிரி இல்லைன்னா உலகம். இன்னைக்கு இரக்கம் குறைந்து போய் கொண்டிருக்கிறது, அது இறங்கி கொண்டிருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னாரு, இரக்கம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இன்னைக்கு இறக்கம் பண்ண போனா என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? சொல்லுங்க, என்ன இது இறக்கம் காட்டுறாங்க, என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இன்னைக்கு இறங்குகிறவர்களும் குறைந்து போய் விட்டார்கள். யாருக்கு லிப்ட் கொடுக்க முடியுது? ஒரு பையன் லிப்ட் கொடுத்துட்டான் தெரியாம. 2 பேரும் உட்காந்துக்கிறாங்களோ, அந்த இருட்டுல வந்த உடனே ஒருத்த கழுத்தை பிடிச்சிட்டான். அவன் திமுறான், அது கூட அவன் கீழே தள்ளிட்டான். இன்னொருத்த என்ன பண்ணா, இறங்கி பைக் எடுத்துட்டு போயிட்டான். இன்னொருத்த கல்லை தூக்கி அவன் தலை மேல போடுறான். அவன் தண்ணீரை எதிர்த்து பாக்குறான், முட்டி மேல கல்லை தூக்கி அவன் தலையை நசுக்கிட்டு பைக்கை தூக்கி போயிட்டான். எப்படி இறக்கம் காட்ட முடியும்?
அதனால நான் வண்டியில போகும்போது கூட யாரா கையை காமிச்சானா பயப்படுவேன். டே உன்னை எடுத்து போக ஆசை தான், ஆனா எனக்கு எல்லாம் போயிருந்த லைஃப் நான் என்னடா பண்ணுவேன், என்ன பண்றது, நிலைமை அப்படி இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு இறக்கம் காட்டு. எங்க இறக்கம் காட்டு? அங்கெல்லாம் இறக்கம் காட்டாத, இறங்கிரும். எங்க இறக்கம் காட்டணும் அங்க இறக்கம் காட்டணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருக்கு இறங்கணும் அவங்களுக்கு இறங்கணும். அடிப்பட்ட நாய் டாக்டர் வீட்டு முன்னாடி கத்தி இருந்துச்சு. டாக்டர் பார்த்தா என்னன்னா அந்த நாய் கத்துதன்னு சொல்லிட்டு மத்திய ராத்திரில எழுப்பி வந்து பார்த்தா கால் உடைஞ்சு தொங்கிட்டு இருந்துச்சு. அந்த டாக்டருக்கு ரொம்ப வருத்தம் ஆகி போச்சு. அவர் வெட்டரி டாக்டர் கூட கிடையாது, அவர் நார்மலான ஒரு டாக்டர். உடனே அந்த டாகியை உள்ள கூட்டிட்டு போய் அழகா அதுக்கு என்ன பண்றோம், டிஞ்சர் வச்சு தொடச்சி பெனாயில் போட்டு கழுவி அதை சுத்தமாக்கி அதுக்கு ஒரு பேண்டட் போட்டு அந்த ராத்திரி எல்லாம் அந்த நாய்க்கு என்ன வேணுமோ சாப்பாடு போட்டு அந்த வீட்டுக்குள்ளவே தூங்க வச்சுட்டாங்க. ஒரு நாள் அந்த நாய் தூங்குச்சு, 2வது நாள் தூங்குச்சு, 3வது நாள் அந்த நாய்க்கு ஒரு நல்லா ஆனோடனே வெளியே வந்துருச்சு. வெளியே வந்தோடனே சரி அது வெளியே இருக்கிற சுதந்திரமா இருக்கிற ஸ்ட்ரீட் டாக் தானே அப்படின்னு விட்டுட்டாரு. 4வது நாள் அந்த டாகியை காணோம். டாக்டர் யோசித்தாரு, சரி நம்முடைய கடமை முடிஞ்சு போச்சு, பாவம் ஒரு நாய் கத்திட்டு இருந்துச்சு, அது கால் உடைஞ்சு போச்சு, அது உடைஞ்சு போன கால் என்ன செய்துட்டோம், கட்டிட்டோம், போச்சு, எங்கேயோ போயிடுச்சு, விடு நல்லா ஆயிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட விட்டுட்டாரு. திடீர்னு 3 மாசம் கழிச்சு அதே மாதிரி நடுராத்திரில யாரோ கதவை சுரண்டுற சத்தம் கேக்குது. என்னடா இது, நடுராத்திரில யாரோ கதவை சுரண்டுறாங்கன்னு சொல்லி கதவை திறந்து பார்த்தா அந்த உடைஞ்சு போன கால், நல்லான கால் நாய் இன்னொரு உடைஞ்சு போன கால் உள்ள நாயை கூப்பிட்டு வந்து நிக்க வச்சுட்டு அவரை பார்க்க. எனக்கு இறக்கம் காட்டுற ஒரு டாக்டரு இந்த உடைஞ்சு போன நாய்க்கு கூட இறக்கம் காட்டுவாருன்னு இந்த நாய் நினைச்சிச்சு. இன்னைக்கு நாய்க்கு இருக்கிற புத்தி கூட மனுஷனுக்கு இல்ல. நன்றி உள்ள நாய், அதை பார்த்தா சீ நாய அப்படின்றோம், அப்ப கூட அது வாலாட்டு சுத்துது. என் வீட்டு முன்னாடி ஒரு நாய் இருந்துச்சுங்க. அந்த நாய் எப்ப பார்த்தாலும் கடிக்க வரும் ப்ரௌன். நான் போன ஒரு நாள் கடிக்க வந்துச்சு, 2 நாள் பிஸ்கெட் போனேன், அவ்வளவுதான். 3வது நாள் அது என்ன கடிக்கிறதே கிடையாதுங்க. அது பாட்டுக்கு நான் என்ன பண்ணாலும் சரி அது சும்மாவே இருக்கும். வாழை மேய்ச்சா கூட சும்மாவே இருக்கும் அந்த நாய். அதுக்கு பேர் தான் நாயின்னு. ஆனா அதுக்கு இருக்கிற நல்ல குணம் யாருக்கும் இல்ல, நன்றி உள்ளது நாய். அதை குறிச்சு எவ்வளவு வேணாலும் சொல்றேன். இங்கிலாந்து தேசத்துல ஒரு நாய் வந்துச்சு. அந்த நாயை அந்த குட்டி அங்க இருக்கிற ஒரு சர்ச்சில் குட்டி போட்டுச்சு. நீங்க வேணா நாயை செக் பண்ணி பாருங்க யூடியூப்ல. சர்ச்சில் அந்த நாய் குட்டி போட்டுச்சு. குட்டி போட்ட நாயை ஒருத்தர் என்ன பண்றாங்க, அதுக்கு சர்ச்சு மெம்பர் தூக்கிட்டு போயிட்டாங்க. அது ஒரு 6 மாசம் குட்டி தான். அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு அந்த டாகி கரெக்டா சண்டே ஆச்சுன்னா காலையில கிளம்பி நேரா சர்ச்சுக்கு 25 மைல் ஓடியாரமாங்க. சாப்பாடு கூட சாப்பிடாத ஞாயிற்றுக்கிழமை காலையில கரெக்டா ஆராதனைல வந்து நடுவுல உட்காந்துக்குமா, கையை ஆள வச்சுக்கிட்டு ஆராதனை பாட்டு பாடி பிரசங்கம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அந்த டாகி அமைதியா உட்காந்துக்குமா. முடிஞ்ச பிறகு அந்த டாகி எழும்பி நேரா ஓட ஆரம்பிக்குமா. 25 மைல் ஓடி போயிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பாடு அந்த வீட்டுல கேட்குமா. அவங்க சாப்பாடு போட்டா சாப்பிடுமா. இடையில யார் சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிடாதான். லிப்ட் கேட்டா கூட அது உட்காராதான். அப்படியே பலவந்தமா தூக்கி உட்கார வச்சாங்கன்னா அது எதிரி குச்சிட்டு 25 மைல் ஓடுமா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 25 மைல் அந்த டாகி வருமா. 25 மைல் அந்த டாகி ஓடுமா. ஒரு வாய் கூட காலையில தண்ணியை குடிக்காதான், சாப்பிடாதான். அதை பார்க்கறதுக்குன்னே நிறைய பேர் வந்து மனம் மாறிட்டாங்கன்னு அந்த சரித்திரத்தை நான் படிச்சேன். அந்த நாய் பரலோகத்துக்கு போகாம போவாதா. அத படிக்கிறான் பாரு, நாய்கள் பரலோகத்துக்கு போவாதுன்னு நாய் பேரு சொல்றான் பாரு. அந்த நாய் பரலோகத்துக்கு போவாது. அது கக்கிறது தின்றது மாதிரி அப்படின்னு சொல்றதுக்கு ஆண்டவர் நல்ல பாடத்தை கத்துக் கொடுத்துக்கிறாரு. அத்தை கத்துக்க மாட்டான். நாய் தன் கக்கினதை தின்பது போலவே தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான். அத்தை பிடிச்சுக்க மாட்டான். நாய் கக்கும்ல, அது போவாது. நம்ம கிட்ட மட்டும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லையோ. நாய் போவோம், நன்றி உள்ள நாய். ஆனால் நன்றி கெட்ட மனிதர்கள் போக முடியாது. ஆனால் தான் பைபிள் சொல்லுது, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். யார் யார் இரக்கம் உள்ளவர், அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படின்னு ஒரு சரித்திரத்தை மட்டும் ஒரு சின்ன கொஞ்ச நேரம் ஆராய்ச்சிட்டு அதுல நான் இருக்கிறேன்னா இல்லையா தீர்மானம் பண்ணிட்டு ஒரு பிராக்டிக்கல் கிறிஸ்டியன் லைஃபா பார்த்துட்டு நம்ம போயிடலாம். சரிங்களா? வாசிங்க. பைபிள்ல ஒரு மனுஷனை பற்றி ஆண்டவர் பேசுறாரு. நிறைய பேரை பத்தி பேசுறாரு. தாவீதை பத்தி பேசணும்னு சொல்றாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்றாரு. யோபை பத்தி பேசும்போது என்ன பேசுறாரு தெரியுமா ஆண்டவர்? அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு பயந்து
விலகுகிறவனுமாய் இருக்கிறான். தானியேலை பத்தி ஆண்டவர் பேசும்போது எனக்கு பிரியமானவனேன்னு பேசினார். எல்லாருக்கும் ஒரே ஒரு லைன்ல தான் பேசுறாரு. ஆனா ஒரே ஒருத்தரை பத்தி தான் அதிகமா பேசுறது. அது யாருக்கு சொன்னா யோபை பத்தி பேசுறாரு. யோபை பத்தி யார்கிட்ட பேசினாரு? சாத்தாங்கிட்ட பேசினாரு. வேற யாரை பத்தியும் சாத்தாங்கிட்ட பேசலங்க. உன்னை பத்தி கடவுள் சாத்தாங்கிட்ட பேச முடியுமா? சத்தியமா என்னை பத்தி பேச மாட்டேன். அதுக்கு லாக்கியம் இல்லை. ஆனா யோபை பத்தி ஆண்டவர் சாத்தாங்கிட்ட பேசுறாரு. என்னன்னு, டேய் உனக்கு தெரியுமா என் புள்ள ஒருத்தன் பூமியில இருக்கிறான், அவன் உத்தமன்டா, அவன் சன்மார்க்கன்டா, அவன் பொருளாப்புக்கு பயந்து கொள்கிறவன். ஆதாமை ஏமாத்திட்ட, ஏவாளை ஏமாத்திட்ட, அவனை நான் படைச்சேன், என் கையில படிச்ச பிள்ளை ஏமாந்துருச்சு. ஆனா என் பாவத்துல உருவான, என் கருவுல உருவான என் புள்ள ஏமாத்தலடா, போய் பாராட சாத்தான். அவ்வளவு நல்ல கடவுள், எவ்வளவு ஆர்வம் நம்ம மேல பாத்தீங்களா? என் புள்ள பாவம் செய்யாம வாழ்ந்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷம். பெருமைப்படுற ஒரே தெய்வம். நம்ம அப்பா அம்மா அண்ணன் தம்பிங்க பெருமைப்படுறாங்க இல்லை, ஆனா ஆண்டவர் பெருமைப்படுறாங்க. அவ்வளவு நல்ல தெய்வங்க. நான் ரொம்ப நினைக்கும் போதுதான் ஆண்டவருக்கு நான் நல்லவனா இல்லையா அப்படின்னு ஏன் சொன்னாரு அப்படின்றதுதான் இன்னைக்கு நீங்கள் நல்லா சிந்திக்க போறோம். வாசிக்க அந்த யோபு எவ்வளவு இரக்கம் உள்ளவரா இருந்தாருன்னு பார்ப்போம். யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். யோபு 29:12. முறையிடுகிற ஏழையையும், பாருங்க என்ன அழகா, முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளைகளையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன். பாத்தீங்களா? யார? முறையிடுகிற ஏழை. ஒரு ஏழை வந்து கேட்டா இல்லைன்னு சொல்லக்கூடாது. யாராச்சும் நம்ம கிட்ட வந்து ரோட்டில் நிற்கும் போது காசு கொடுங்கன்னு கேட்கிறாங்க, நம்ம 10 ரூபாய் போடணுமாங்க? 1 ரூபாய் போடுறதுக்கு 10 முறை யோசிக்கிறோம். ஏன் வெளியே போனா எவ்வளவு செலவாகுது? ஏன் ஒரு ஏழைக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்தாங்க, ஒரு 20 ரூபாய் கொடுத்தாங்க, 100 ரூபாய் கொடுத்தாங்க? முறையிடுகிற ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் அப்புறமா உதவியற்றவர்களுக்கும் ரட்சகனாய் இருந்தாராம். ஆமா, அப்படி இருக்குல்ல, அதான் இறக்கம். வேற என்ன? எப்படிங்க? கெட்டு போக இருந்தவருடைய ஆசீர்வாதம். பாத்தீங்களா என்ன நடந்துச்சு? கெட்டு போடாம இருந்தா பாரு, அவனை கூட இவன் என்ன செய்தா போய் காப்பாத்துறாங்க. அந்த ஆசீர்வாதம் யாரும் வந்துச்சா? யாராச்சும் கெட்டு போனவங்க தான் அவங்கள தள்ளி விட்டுறாதீங்க. கெட்டு போனவங்க அவங்கள போய் நேசிப்பாங்க, அவங்க ஆசீர்வாதம் நம்ம தலையில. அதான் இறக்கும். ரெபெக்காமா அதான் இறக்கும். ஐயோ இவங்க கெட்டு போட்டோம், என்ன பண்ணிட்டாங்கல்ல, அவங்க பண்ணிட்டாங்கல்ல நினைக்காதீங்க. ஐயோ ஒருத்தர் கெட்டவன் வந்துட்டான், யாராச்சும் ஒருத்தரை பத்தி அவங்க ரொம்ப கெட்டவங்க, அந்த அம்மா ரொம்ப கெட்டவங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள கெட்ட கண்ணோட நீ பார்க்காத. அவங்கள நீ உன் கண்ணில் நல்ல கண்ணில் பாரு. நல்ல கண்ணில் பார்க்க கூடாது, நல்ல கண்ணில் பார்க்கணும். யாராச்சும் ஒருத்தர் மட்டும் பாருங்க, தப்பா அவங்கள நம்ம எப்படி பார்ப்போம்? நம்ம சர்ச்சை நம்ம பத்ராவதியில் இருக்கும்போது ஒரு வராங்க, அவங்கள பார்த்தாலே போது எல்லாரும் அப்படி திரும்பிடுவாங்க. நான் ரொம்ப வருத்தப்படுவேன். நான் அவங்கள தான் போய் பார்த்து நேசிப்பேன், பேசுவேன். சொல்லுவாங்க, ஐயா எல்லாரும் என்னை வெறுக்கும்போது நீங்க எப்படி நேசிக்கிறீங்க? ஐயோ ஏசப்பா அப்படி பார்த்தாங்கன்னா என் கதை என்ன ஆகுது, என் நிலைமை என்ன ஆகுது? நீ ஆசீர்வாதமா வாழணும்னு சொன்னா நல்லவனை போய் நேசிக்காத, கெட்டு போனவனை நேசி. கெட்டு போனவனை நேசி. உடஞ்சு போன ஒரு தாய்க்கு யார் மேல பாசம்? ஒரு தாய்க்கு யார் மேல பாசம்? அக்கா சொல்லுங்க. நல்ல மேலே பாசம், கெட்டு போன பிள்ளை மேலதான் பாசம். கெட்டு போன மேலதான் பாசம். பாத்தீங்களா? அதைத்தான் யோபு செய்தார். அடுத்து ஒரு வசனம் வாசிங்க. யோ 13வது வசனம் வாசிங்க. 13. யாரு? விதவையின் இதயத்தை என்ன செய்யணுமா? ஒரு விதவை சந்தோஷப்படுங்க. நம்மளால இந்த சர்ச்சுக்கு ஒரு விதவை வந்தா அந்த விதவை நம்மளால என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும், கம்பீரிக்கணும். அதான் இறக்கும். ஒரு விதவையை கஷ்டப்படுத்தக்கூடாது, அவங்கள வேதனைப்படுத்தக்கூடாது, அவங்கள குத்தக்கூடாது, அவங்கள சந்தோஷப்படுத்தணுங்க. ஐயோ நான் அந்த வீட்டுக்கு போனா போதும், ஐயோ அந்த இடத்துக்கு போனா போதும், அந்த அம்மா அந்த ஐயா என்னை பார்த்தாலே போதும், என் மனக்கவலை எல்லாம் என்னை விட்டு ஓடிடுங்க. அப்படி சொல்லுங்க நம்ம சர்ச்சுக்கு வர்றவங்கள. எத்தனை விதவை வந்தாலும் சரி நீங்க விடக்கூடாது. நான் பார்க்கணும் இல்லை, நீங்க பார்க்கணும் அந்த விதவைய.
அதுக்கு என்ன இருக்கிறது நம்மளால? அதுதான் இறக்கம். அடுத்து வாசிங்க 29ஆம் அதிகாரம் 29, 15, 16 வாசிங்க. தாயின் கர்ப்பத்தில் 29, 15. எப்படி இருந்தாரா பாத்தீங்களா? யாருக்கு? குருடனுக்கு என்னவா இருந்தாரா? இறக்கணும் என்ன தெரியுமா? இந்த குருடனுக்கு என்னவா இருக்கணுமா? கண்ணா இருக்கணும். போனா குருடா கூடாது, அவனுக்கு கண்ணானா இருக்கணும். சப்பானிக்கு என்னவா இருக்கணும்? காலா இருக்கணும். கேட்கிறீங்க? இது வரைக்கும் இந்த வசனத்துல எத்தனை பேர் கேட்டுருக்கீங்க? அண்ணன் சொல்றாரு, நீ குருடனுக்கு கண்ணாரு, சப்பானிக்கு என்னவாரு? காலாயிரு. வாசிங்க. அப்புறம் எளியவர்களுக்கு எப்படி இருக்கணும்? ஏழைக்கு தகப்பனா இருக்கணும். ஏழைகளுக்கு you should be a father to the poor, an eye to the blind, and a leg to the handicapped. இருக்கிறோமா? இலக்கத்தை பத்தி எல்லாம் வாழ்க்கையில கேட்டிருக்கிறோம். இது வரைக்கும் கேட்டிருக்கோமா? பண்ணிருக்கோமா? இப்படி பாருங்க. வாழ்க்கையில கேளுங்க, சொல்றேன், எத்தனை சொல்றேன்னு சொல்லலாம். எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அது எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுமா? ஒரு குருடனுக்கு ஹெல்ப் பண்ணி பாருங்க, அப்பதான் தெரியும். சப்பானிக்கு ஹெல்ப் பண்ணவங்களை கேட்பாங்க, அப்பதான் தெரியும். எளியவர்களை போய் உதவி செய்து பாருங்க, அப்பதான் தெரியும். அடுத்து வாசிங்க. என்ன பண்றாரு பாத்தீங்களா? அநியாயம் பண்ணா அடிச்சு உடைச்சு தூக்கிடுவார். அடுத்து 31, 13, 15 வாசிங்க. 31, 13, 15. ஜோ தாயின் கர்ப்பத்தில் என்னை உண்டாக்கினவர் பாத்தீங்களா? சமமா பாக்குறாரு. ஐயோ ஒரு ஏழை, அவனையா பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஐயோ ஒரு தேவையில்லாதவன், ஒரு பிச்சைக்காரன் அப்படின்னு பார்க்கல. என்ன தாயின் கர்ப்பத்துல உண்டாக்கினவர் அவனே என்ன செய்தாரு? உண்டாக்கினார் அல்லவோ. பாத்தீங்களா? ஒரே விதமான கர்ப்பத்தில் எங்களை உருவாக்கி எவ்வளவு ஈக்குவாலிட்டி பண்றாரு பாத்தீங்களா? இதாங்க இறக்கம். கேள்வி கேட்கிறாருங்க. உண்மையிலே எனக்கு யோகம் படிக்க அப்படியே தெவிட்டாத தேடுவதுங்க. எளியவர்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்காம போயிருப்பேன்னா, எனக்கு சோறு இல்ல கூட எனக்கு இருந்த சோறை நான் கொடுத்துருப்பேங்க. அப்படி நான் கொடுக்காம இருந்திருப்பேனான்னு கேட்கிறாரு. தனக்கு வச்சிருந்தது கூட என்ன செய்தார் மொத்தவங்களுக்கு? தங்க இறக்கம். தனக்கு மிஞ்சிருந்துதான் தானம். அது இல்லைங்க இறக்கம். அதுக்கு இறக்கம். அது மயக்கம். தனக்கு இல்லைன்னா கூட கொடுக்கணுங்க. நான் பெருமைக்கு சொல்லுங்க, எங்க அப்பா கூட நடந்து போயிருப்பேன். திடீர்னு எவனாச்சும் முன்னாடி இருந்தா டீக்குனா அப்படின்னு இவருக்கு 2 ரூபாய் தான் இருக்கும். அந்த 2 ரூபாய் எடுத்து கொடுத்து போயிடுவாருங்க. எங்க அப்பா வயல்ல வேலை செய்வாரு. விவசாய கூட வேலை செய்வாரு. ஏற்கனவே ஃபேக்டரியில வேலை செய்திருந்தவரு. விவசாய வேலை செய்வது நிறைய நெல் இருப்பாங்க. நெல் இருக்கும்போது யாராச்சும் வந்து, ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு கஞ்சிக்கே வழி இல்லைன்னா கொஞ்சம் நெல் கொடுத்துருன்னான்னு கேட்டா போதுங்க, இங்க வா உன் அண்ணன் கூட எடுத்துவா அப்படிம்பாரு. அந்த அண்ணன் கூட அள்ளி எடுத்துட்டு போ அப்படிம்பாரு. பக்கத்துல அவங்க யாராச்சும் என்னன்னா சும்மாவே அள்ளி கொடுங்க, டே உண்டாடா கொடுக்குற சும்மாறா, நாளைக்கு செத்தா இன்னைக்கு யாரும் அள்ளின்னு போறாத ஒருடா அவங்களுக்கு தாண்டா அப்படிம்பாரு. அப்புறமா கடைசியில கோணில ரொப்பி வச்சிருப்பாரு, களத்துல தான் ரொப்பி வச்சிருப்பாரு. எல்லாரும் சேர்த்துதான் என்ன பண்ணுவான், குடோன்ல போட்டு வச்சிருப்பான். அடுத்த நாள் காலில் போய் பார்த்தா குடோன்ல இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிட்டு இருப்பான். எவனாச்சும் வந்து திடீர்னு போயிட்டுப்பான். இவர் களத்துல போட்டு வீட்டுல படுத்து தூக்கி இருக்குவாரு. ஒரு பையன் கூட அந்த மூட்டையை தொட மாட்டான். எல்லாரும் கேட்பாங்க, என்னன்னா குடோன்ல போட்டு பூட் பண்ணி வச்சிருந்தோம், அதை வச்சுட்டு போயிட்டுக்கிறாங்க, நீ களத்து மேலே போட்டுக்கிற, எவனும் திட்ட மாட்டானா? டே கொடுத்து வாழறா, கெடுத்து வாழாத. இன்னொருத்த 4 பேர் நல்லா இருந்தா தாண்டா நீ நல்லா இருப்ப அப்படின்னு. அப்படி வாழ்ந்த என் தகப்பன் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் இது. அது யோபு பக்தர் ரொம்ப அழகா செய்தாரு. புதிய பாட்டுல என்னெல்லாம் செய்யணும் அதை யோபு பக்தர் செய்தாரு. நான் ஒருத்தன் பசியா இருந்தானா அவனை உட்கார வச்சுட்டு நான் சாப்பிட்டு சந்தோஷப்பட மாட்டேன். எனக்கு உண்டானது அவனுக்கு கொடுத்துருவேன். அதான் எனக்கும். அடுத்து வாசிங்க 31, 16, 17 வாசிங்க. வண்டியில் உட்காருவேன்.
தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல், தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைக்கு என்ன கொடுத்தாரா? தன் ஆகாரத்துல சாப்பிடாம ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ? என் சிறு வயது முதல் அவன் தகப்பனிடத்தில் வளர்வது போல என்னோட வளர்ந்தான். பாத்தீங்களா? சின்ன வயசுல இருந்தே ஒருத்தன் வளர்க்கறது தகப்பன்ற வளர்ந்த மாதிரி என்கிட்ட வளர்த்தணும். அப்பனா எத்தனை பிள்ளைங்களுக்கு அவன் தகப்பனா இருந்திருப்பான் பாருங்களேன். அந்த மாதிரி வாழ்க்கை நம்ம வாழ்ந்திருப்போமா? அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்ந்திருப்போமா? நம்முடைய வாழ்க்கை எப்படிங்க இருக்குது? அதான் ஆண்டவர் சொன்னாரு, மத்தேயு 5:16 வாசிங்களேன். மத்தேயு 5:16 வாசிங்களேன். முடிச்சிருவோம். மத்தேயு 5:16 வாசிங்க. 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக என்ன செய்ய கடவுது? பிரகாசிக்க கடவுது. பிரியமானவர்களே, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் சொன்னா ஏதோ நம்ம வாழ்ந்தோம் இருந்தோம் கண்ணில் பார்த்தவங்களுக்கு உதவி செய்தது இல்லைங்க. உண்மையிலேயே நம்ம பார்க்குற ஏழைங்க, நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற விதவைங்க, நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற திக்கற்றவங்க, அனாதைங்க, ஆதரவற்றவங்களுக்கு உதவி செய்யணும். உதவி செய்யணும். அது மட்டும் இல்ல, குருடனுக்கு என்னவா இருக்கணும்? கண்ணா இருக்கணும். சப்பாடிக்கு என்னவா இருக்கணும்? காலா இருக்கணும். தனக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட என்ன செய்யணும்? மற்றவனுக்கு கொடுக்கணும். ஒருத்தனுக்கு என்னவா இருக்கணும்? நம்ம தகப்பனா இருக்கணும். எளியவர்களை என்ன செய்யணும்? ஆதரிக்கணும். இதுதான் இறக்கம். மதர் தெரேசா ஒரு இடத்துல போயிட்டு டொனேஷன் வாங்க போனாங்க. எல்லா இடத்துலயும் டொனேஷன் போட்டாங்க. ஒரு மார்வாடி கிட்ட மட்டும் டொனேஷன் வாங்க போகக்கூடாதுன்னு சொல்லி கூட அந்த பெண்கள் சொல்லிட்டுருந்தாங்களாம். ஐயோ என்ன அப்படின்னு சொல்றீங்களே அப்படி பார்த்துருந்தாங்களாம். அந்த மார்வாடி நேரம் வந்து கேட்காதுக்கு முன்னாடி மூஞ்சில தூ அப்படின்னு துப்புனாங்களாம். சளிய மூஞ்சில தூன்னு தள்ளி அப்படியே துப்புனாங்க. அந்த அம்மா அந்த சளியை தொடச்சிட்டு சொல்லிச்சாமா, இது எனக்கு ஒரு நாட்டு ஏழை பிள்ளைகளுக்கு நீ என்ன கொடுக்க போறன்னு கையை அப்படி நீட்டுச்சான். கல் நெஞ்சம் படைச்சவன் என்ன பண்ணிருப்பான்? கையை உடைச்சான். பிளாங்க் செக் எடுத்து கையில கொடுத்து சைன் போட்டு சொன்னா, நீ எத்தனை கோடி வேணாலும் எழுதிக்க, இந்த மாதிரி ஒருத்திய நான் பார்க்கல. எவ்வளோ ஒருத்த போய் பத்த வச்சுட்டானா என்னன்னு, அந்த அம்மா உபச்சார விடுதி நடத்துறான் அப்படின்னு. எவ்வளோ ஒருத்த பத்த வச்சுட்டானா அந்த அம்மா உபச்சார விடுதி நடத்துறான்னு. ஒரு இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணலாம், கண்ணை கையில எடுத்துக்கிட்டு தடியை கையில எடுத்துட்டு அந்த அம்மாவை போய் ஷூட் பண்ணிட்டு வர இழுத்துட்டு வரன்னு சொல்லி நேரா உள்ள போறானா. அங்க ஆசிரமத்தோட போகும்போது யாரும் நின்று என்னையா வேணும்னு கேட்டாங்களாம். கையை எடுத்து சொல்லிட்டு நட்டில அடிச்சுட்டு நேரம் உள்ள போனாராம். எங்க அந்த பொம்பளை, எங்க அந்த பொம்பளை, எங்க அந்த பொம்பளை தேடிட்டு போனாராம். எல்லாரும் அப்படி இப்படி 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 கையை காமிச்சாங்களாம். இப்படி இப்படி பயத்துல கையை காமிச்சாங்களாம். அன்னைக்கு அந்த பொம்பளை அடிச்சு வெளியே இழுத்துட்டு வர பாருன்னு சொல்லிட்டு அந்த ரூம் உள்ள போய் ஒரே உத வச்சாராம். ரூமை கதவு 2 ஆயிடுச்சான். இப்படி உள்ள போய் லட்டி எடுத்து அடிக்கணும்னு பார்த்தாராம். பார்த்தவர் அப்படியே ஷாக் ஆகி கையில இருந்த கன்னையும் கையில இருந்த தடியும் போட்டாராம். ஏன்னு பார்த்தா அந்த அம்மா குஷ்டரோகம் பிடிச்சிருந்த ஒருத்தனை காலை தூக்கி தான் தொட மேல வச்சுக்கிட்டு அந்த குஷ்டரோக காலை கழுவி இருந்துச்சான். அப்படியே நின்றான். என் நாட்டுல பிறந்த ஒரு குஷ்டரோகி காலை கழுவுறதுக்கு வெளிநாட்டு பெண்ணா? அந்த அம்மாவை பார்த்தோன்னா, நீ மனுஷி இல்ல தெய்வம். எனக்கும் சும்மா வர, அது உள்ளது வரணும். அது செய்யணும்னு முயற்சி பண்ணா கூட சும்மா தானே வராதுங்க. அது உண்மையா வரணும். அதுதாங்க இறக்கம். பைபிள் சொல்லுது, நீ இரக்கமுள்ளவனாயிரு, அப்பதான் உனக்கு நான் இரக்கத்தை காட்டுறேன். ஒரு சின்ன பையன் புள்ள மாதிரி இருக்கிறேன், ஷாலோ மாதிரி ஒரு புள்ள நாய்க்குட்டி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு கடைக்கு போச்சு. அந்த கடையில போய் கேட்டான், அங்கிள் எனக்கு ஒரு நல்ல நாய் கொடுங்க, 1000 ரூபாய் குட்டி போதும், நான் ஒரு 5 நாள் கழிச்சு வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னா. போய் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அப்பா கொடுக்குற பணம், அம்மா கொடுக்குற பணம், ஆண்டி அங்கிள் கொடுக்குற பணத்தெல்லாம் குண்டில சேர்த்து 1000 ரூபாய் கொண்டு போய் கொடுத்தாங்க. அப்ப அந்த 1000 ரூபாய் கொடுக்க போற நேரத்துல அங்க ஒரு நொண்டி நாய் இருந்துச்சு. அந்த நொண்டி நாயை பார்த்துட்டு அவன் கேட்டானா, அங்கிள் அந்த நாயோட விலையோட, தம்பி
எல்லா நாய்க்கும் விலை போட்டேன், இந்த நாய்க்கு விலை போட எனக்கு விருப்பம் இல்லை தம்பி, இதுக்கு ஒரு கால் இல்லை, அதனால தான் இந்த நாயை நான் என்ன பண்றதுன்னு வருத்தத்தோடு யோசித்து இருக்கிறேன் தம்பி அப்படின்னா. அவன் சொன்னா, அப்படியா, இங்க விலை உயர்ந்த நாய் எது அப்படின்னு கேட்டான். அதை பாருங்க இருக்கு பாருங்க, அந்த நாயோட விலை 4000 ரூபாய். அப்படியா, இருங்க அங்க ஒரு செகண்ட் நேரம் வீட்டுக்கு போனோம். அப்பா, எனக்கு கிறிஸ்துமஸ் வந்தா துணி வாங்கி தருவேன், பர்த்டே வந்தா பொருளெல்லாம் வாங்கி தருவேன், கிஃப்டோட துணி வாங்கி தருவேன், எத்தனையோ நன்மைகளை செய்வேன். இந்த ஒரு வருஷம் எனக்கு ஒண்ணு கொடுக்காதப்பா, எனக்கு பிடிச்ச ஒரு நாய் இருக்கு, அதோட விலை 4000 ரூபாய்ப்பா, எனக்கு தயவு செய்து ஒரு 3000 ரூபாய் கொடுப்பானோன்னு. என் பிள்ளை இப்படி ஒரு நாள் கூட கேட்டது இல்லையே, ஏன் அவனுக்கு கொடுக்கூடாது? 3000 ரூபாய் எடுத்து அவன் கையில கொடுத்தான். அந்த 4000 ரூபாய் கொண்டு போய் அவன் கொடுத்தவொடனே அவர் கேட்டான், அந்த 4000 ரூபாய் நாயில் உனக்கு எந்த நாய் வேணும் எடுத்துக்கப்பான்னு சொல்லும் போது அவன் சொன்னானா, எனக்கு அந்த நாய் வேணாம், அந்த ஒரு கால் இல்லாதக்குது, அந்த நாயை கொடு அப்படின்னு. அந்த நாயை என்ன செய்தானா, அவன் தூக்கி தன்னுடைய மார்பில் வச்சுக்கிட்டான். அதை பார்த்த உடனே அவன் கண்ணுல தண்ணி வந்துட்டு அதை முத்தம் கொடுத்தான். ஏப்பா, 4000 ரூபாய் கொடுத்தா இந்த நாயை வாங்கணும், நான் உனக்கு ஃப்ரீயாவே கொடுத்துருப்பேன்ப்பா. அங்கிள், நீங்க எனக்கு ஃப்ரீயா கொடுத்தா கூட அதை நான் எடுத்துக்க மாட்டேன் அங்கிள். ஏன் தெரியுமா, நான் கூட ஒரு நொண்டியா இருக்கு, என் காலை பாருங்க, என் கால் கூட ஒரு நொண்டி தான் இருக்கு, என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு அது எனக்கு தெரியாது. அது விற்கிறவரு அவர் கண்ணுல தண்ணி வந்து அழுதான். என்னப்பா, எனக்கு அந்த அருமை தெரியலையே. பிரியமானவர்களே, இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவாங்க. வாழ்க்கையில நீ பாடுபடுறனா எதுக்கு தெரியுமா, மற்றவங்க பாடுகளை புரிஞ்சுக்கணும் தான் ஒரு பாடுகளை உனக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. அந்த பாடு நீ படும்போது கூட பாடம் கத்துக்காம அந்த பாடுகளை மட்டும் எப்படி நீ வாழ்ந்துட்டனா, நீ உலகத்துல யாருக்கும் இரக்கம் காட்ட முடியாது. ஒரு நல்ல பாடத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது, நான் பட்ட பாடு இந்த உலகத்துல யாருன்னா பட்டாங்கன்னு சொன்னா அவங்கள நான் சுமக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். யாராச்சும் உங்ககிட்ட வந்து கோபப்பட்டாங்கன்னா, அவங்க கோபப்பட்டது ஒருவேளை நீ தவறு செய்ததா இருக்கலாம், அப்படி இல்லாம கோபப்பட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குன்னு நினைச்சு பொறுமையா போய் அவங்களோட அன்பா பேசுறாங்க. நாமளும் அவங்கள குத்திட்டோம்னு சொன்னா அவங்க யாருக்கு போய் அந்த வார்த்தை சொல்லுவாங்க சொல்லுங்க. பிரியமானவர்களே, பொறுமையா இருந்து அவங்களுக்கு இறக்கம் காமிச்சோம்னா அந்த நல்ல தெய்வம் நம்மளுக்கு கூட இறக்கத்தை காட்டும். பாதிக்கப்பட்டவங்களை நாமும் குத்தி அவங்கள பெரிய ரணக்களம் ஆக்கிட்டோம்னா நம்மளாம் கிறிஸ்தவங்கள வாழ்ந்து என்ன பெரிய வச்சு. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு செய்ய திராணி இருக்கும்போது நீ செய்யாம போனா அது பாவம். உங்கள்கிட்ட ஆஸ்தி இருக்கும்போது உன் சகோதரன் ஒருத்தர் காசு இல்லாம கஷ்டப்படுறானா அவனுக்கு உதவி செய்யலாம், அது பாவம். நீ ஒருத்தனுக்கு இறக்கம் காட்டுனா நான் உனக்கு இறக்கம் காட்ட மாட்டேன்னு ஆண்டவர் சொன்னாங்க. எனக்கு பிரியமான தேவனுடைய சொன்னாங்க. ஆண்டவர் ரொம்ப அற்புதமான பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இரக்கம் உள்ளவர்கள் வாக்கியவார்கள், அவங்க இரக்கம் பெறுவாங்க. அப்படி வாழ்க்கையில கூட யாரையாச்சும் நம்ம பார்த்தோம்னா அவங்க வந்து நூலா இருக்கிறாங்க, கஷ்டத்துல கவலையில இருக்கிறாங்க, துணிக்க வழி இல்லாம இருக்காங்களா, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்காங்களா, கண்ணு குருடா இருக்காங்களா, காலு சப்பாடியா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நாம உதவி செய்யணும். நம்மளால முடிஞ்ச உதவியை இல்லைன்னா கூட பரவாயில்ல, நாம செத்து போயிட மாட்டோம், ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டாங்க. இதுவரைக்கும் தாங்கி வழி நடத்துற கர்த்தர் இனிமேலும் நம்மளை கைவிட்டு விடவா போறாரு? விட மாட்டாங்க. நமக்கு இல்லைன்னா கூட சரிங்க, செய்து பார்த்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. இரக்கம் உள்ளவர்கள் வாக்கியவர்கள் இரக்கம் பெறுவார்கள். கர்த்தர் இதை செய்வோம்னா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அதுதான் யோபை பார்த்து அத்தனை பேர் சொன்னார், என் புள்ள உத்தமன், என் புள்ள சன்மார்க்க, என் புள்ள பொல்லாப்புக்கு பயப்படுறவன். உனக்கு அந்த பட்டத்தை ஆண்டவர் கொடுப்பார். பிரியமானவன், நம்ம ஆண்டவருக்கு பயந்து நடக்கும்போது ஒருவேளை இன்னொரு பைபிள் எழுதப்படுமானா நம்முடைய பெயருக்கு ஆண்டவருக்கு எழுதுனுங்க. யாரும் பரிசுத்தவன் இல்லைங்க, ஆவிதாங்க. ஆண்டவர் ஆண்டவர் பெயர் எழுத முடிவார். எப்போ ஆண்டவருக்கு பயம், நம்மளால முடிஞ்ச நல்லதை நம்ம மற்றவர்கள் செய்வது ஆண்டவர் நம் பெயரையும் எழுதி பாடலை பாடுவோம். உன்னதமானவரே, உயர் மலையில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். அற்புதமான பாடலை அனைவரும் மேலும் என்று முடிவு பாடலாக பாடுவோம்.
கண்களாய், சப்பானிக்கு கால்களாய், ஏழைகளுக்கு தகப்பனாய், திக்கற்றவர்களுக்கும் அநாதைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் உதவியாய், நம்முடைய துணி நமக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நம் ஏழைகளுக்கு கொடுப்போம். சும்மா பரலோகம் போயிட முடியாதுங்க, சும்மா பரலோகம் போயிட முடியாதுங்க. நான் பாவம் செய்யல பரலோகம் போயிடுவேன்னு சொன்னா ஆகாதுங்க. பரலோகம் போடல கூட பரவாயில்லங்க, உயிரோட இருக்கிற வரைக்கும் 4 பேருக்கு நல்லது செய்துட்டு செத்து போறாங்க. இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த உலகத்துல பறந்ததே வேஸ்ட்டுங்க, இந்த உலகத்துல வாழ்றதே வேஸ்ட்டுங்க, இந்த உலகத்துல இருக்கிறதே வேஸ்ட்டுங்க. உங்களே என்ன கடவுள் எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்காரு. எங்க கொஞ்சம் தியாகம் பண்ணலாமே, நிறைய கூட இல்லைங்க, நம்ம கண்ணை பாக்குறவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணலாமே. எவ்வளவு பேர் நம்ம கண்ணு முன்னாடி எத்தனை கஷ்டம், எத்தனை பாடு இல்ல. சாப்பாடு இல்லையாப்பா, வாயா வீட்டு. துணி இல்லையாப்பா, வாயா வீட்டு. எதுவும் இல்லையா இருந்தா வச்சுக்க. ஒரு ஏழையை பார்த்தேறான், ஒரு பிச்சைக்காரனை பார்த்தேறான், ஒரு எளியவனை பார்த்தேறான், துரத்துண்டவனை பார்த்தேறான், கைவிடப்பட்டவங்களை பார்த்தேறான், கெட்டவங்களை பார்த்தேனா கூட அவங்களுக்கு நன்மை செய்யணுங்க. அப்பதாங்க நம்ம தலைமையில ஆசீர்வாதம் வந்து உட்காரும். இன்னும் அவங்களை கெட்டவங்கன்னு சொல்லி அவங்களை நாசமாக்கி அவங்களை அதமாக்கிட்டவங்க சொன்னா நமக்கு ஆசீர்வாதம் வராதுங்க, சாபதாங்க நமக்கு வந்து சேரும். நமக்கு மோசம் மாட்டாங்க, நம்ம கெட்டு போக மாட்டாங்க, ஆண்டவர் விட மாட்டாங்க. சாவருக்கு நல்லது செய்து பாரு, உனக்கு கெட்டது வந்தா அது கெட்ட வழியிலே போயிடும், நல்லது மட்டும் செய்யும். பா இறக்கணும் எனக்கு தெரியலப்பா, எனக்கு கத்துக் கொடுத்தீங்க ராஜா, அதன்படி வாழ எனக்கு கத்துக் கொடுக்க மாட்டேன், நான் செய்யணும்ப்பா. எனக்கு கொடுத்த கஷ்டத்தை கஷ்டமா நினைக்க கூடாதுப்பா, கஷ்டமா நினைக்காதபடிக்கு நான் அது எனக்கு கற்றுக் கொடுத்த பாடமா நினைக்கணும்ப்பா. எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே நினைக்கிறான். என் வாழ்க்கையை மாத்து சொல், என் வழிகளை மாத்து சொல், என் எண்ணங்களை மாத்து சொல், என் சிந்தனைகளை மாத்து ராஜா. நான் வாழணும் சாமி உமக்காக, நான் உமக்காக இருக்கணும் ராஜா. இறக்கத்தை காட்ட எனக்கு மனசை கொடுங்க சொல், நான் இறங்கணும் சொல். இந்த உலகத்துல என்ன ஆனாலும் சரி ஆண்டவருக்கு பிரியமா, ஏழைகளை எளியவர்களை திக்கற்றவர்களை அநாதைகளை ஆதரவற்றவர்களுக்கு நான் எதையாச்சும் செய்யணும் சொல். ராத்திரி கொடுப்பாய ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன், நீ உன் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற நினைச்சலாம். ஆண்டவர் கொடுப்பாய, ஆண்டவர் கொடுப்பாய. நேசிக்கிறேன் ஆண்டவரே, நல்ல வேலைக்காக நன்றி ராஜா, எங்களோடு கூட பேசுகிறதுக்காக நன்றி ராஜா. இரக்கம் செய்கிறவர்கள் வாக்கியமானவர்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லினேன். நாங்கள் இரக்கம் உள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. எங்களுக்கு யாரை பிடிக்கல அவங்கள பார்த்தா நம்ம நல்லது தான் செய்வோம். நாங்க யாரை வெறுத்தோம் அவங்களை இனி வெறுக்க கூடாது. கண் இல்லாதவங்களுக்கு கண்ணா, கால் இல்லாதவங்களுக்கு காலா, உதவியற்றவர்களுக்கு உதவியா, எளியவர்களுக்கு தாயா தகப்பனா நாங்க இருக்கணும். எங்களை அப்படி வழி நடத்துங்க, எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க, அதற்கு பாத்திரவானா நாங்க இருக்கணும்ப்பா. யோபோ பார்த்து நீங்க சொன்ன மாதிரி சாத்தானை பார்த்து நீங்க சொல்லணும் ராஜா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். எங்க முன்னாடி யாரா கஷ்டப்பட்டு அவங்க வேதனைப்பட்டதுனால அவங்க வேதனை எங்க மேல கொட்டினா நாங்க அவங்க பொறுமையோட சகிச்சுட்டு அவங்க அன்பா நேசிக்கிற மனசை எங்களுக்கு தாங்க சொல்லணும். அவங்க பாடுபட்டு இருக்காங்க, நொந்து போயிருக்கிறாங்க, நம்மளும் அதை செய்தோம்னா அவங்க வெந்து போயிடுவாங்களே சொல்லி நாங்க அவங்களுக்கு விரோதமா செய்யாத அவங்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தை தருவடியா எங்களை மாற்று. நாங்க பொறுமைசாலிகளா இரக்கமுள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. வழி நடத்து, எங்களால் முடிந்த நன்மைகளை நாங்கள் எல்லாருக்கும் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். துதி கன மகிமை ஒருவருக்கே சொல். உங்களோடு பேசுறதற்காக இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசை. இதோ உங்களுடைய ஜப மையத்தில் வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனோட நல்ல தகப்பங்க நாம நாத்துமாவே கர்த்தரை சொல்லு, என்னோட வேறு பரிசுத்த நாமத்தை சொல்லு, நாத்துமாவே கர்த்தரை சொல்லு. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை
ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனாகிய கர்த்தருடைய அன்பு, ஆவியானவருடைய ஒத்தாசை அனைவரும் இன்றும் என்றும் என்றென்றும் சதா காலங்களில் நம்மை விட்டு நீங்காமல் நிலைத்திருப்பதாக. ஆமென். என்னோடே கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும்